மதுரை மாநகர் கீழமாட வீதியில் SRB சில்க்ஸ் என்ற பெயரில் பழமையான ஜவுளிக்கடை ஒன்று இயங்கி வந்தது. இதனை அருண்லால் மற்றும் அவரது மனைவி அனிதா லால் ஆகியோர் இயக்குநர்களாக இருந்து நடத்தி வந்தனர். இவர்களது ஜவுளிக்கடை KK நகர் பகுதியிலும் பிரம்மாண்டமாக விரிவாக்கப்பட்டது. பாரம்பரியம் மிக்க பழமையான கடை என்பதால் ஜவுளி வாங்க வரும் வாடிக்கையாளர்களை பயன்படுத்தி SRB நிதி நிறுவனம் மல்டி ஹால், பிரியாணி கடை, ஹோட்டல், கோழி பண்ணை என பல்வேறு தொழில்களை SRB குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற பெயரில் வியாபாரத்தை விரிவுபடுத்தினர். இங்கு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களிடமும் SRB நிதி நிறுவனத்தில் மாதம் 10,000 வீதம் 12 மாதங்கள் செலுத்தினால் ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் 1,41,800 ரூபாய் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். பழமையான கடை என்பதாலும் அருண்லாலின் பேச்சை நம்பியும் அவரது கடை ஊழியர்களின் பேச்சில் மயங்கியும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் மாதம் 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விதவிதமாக மாதந்தோறும் சீட்டுக்கு பணம் கட்டி உள்ளனர். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாக பணம் செலுத்தியவர்களுக்கு ஆண்டு முடிந்ததும் முதிர்வு தொகையை கேட்டபோது தற்போது சற்று சிரமமாக உள்ளது, வியாபாரம் சரியானதும் சில நாட்கள் கழித்து தருகிறேன் என கூறி வாட்ஸ்ஆப்பில் ஆடியோவாக மட்டும் பேசிய அருண்லால் பல மாதங்களாக பணம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக பணம் கேட்ட சிலருக்கு கொடுத்த காசோலைகள் பணம் இன்றி திரும்ப வந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. காவல்துறையினரிடமும் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க தாமதமானதால் பணம் கட்டி ஏமாற்றமடைந்த பொன் பாண்டியன் என்பவர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பொன் பாண்டியனிடம் போனில் பேசிய அருண்லால் தனது வழக்கறிஞரை பேச வைத்தார். அப்போது பேசிய வழக்கறிஞர், நீங்கள் தேள் கொட்டுவது மாதிரி பிரச்சனை பண்ணுனா உங்க மேல ஒரு FIR போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், அருண்லால் முன்ஜாமீன் எடுத்துட்டு உட்கார்ந்துருவாரு, யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாரு என்று அருண்லாலுக்கு ஆதரவாக வரிந்து கட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஜே-மோன்ல நீங்க FIR போட சொல்லி CCBல FIR ஆக்ஷன் வாங்கினது யாரு? பொன்பாண்டியனா ராம் சரணா? இப்ப நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ராம் சரண் தான் ஃபுல்லா பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. புரியுதா உங்களுக்கு மேட்டர் சீரியஸா தெரியல. நீங்க 45 நாள் ஜெயில உள்ள உட்காந்துட்டு வரீங்களா? ரெடியா இருக்கீங்களா? நீங்க சும்மா ஏதாவது பெருசாக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உங்க பேமெண்ட் கையில கிடைக்காது. நீங்க ரெக்கார்டு கூட போட்டுக்கணும். சத்தியமா சொல்றேன், நான் டான்பிட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். நானு ஒரு கேஸ் 10 வருஷம் முடிஞ்சு செத்து சுண்ணாமாயி பேமெண்டே வராது பாத்துக்கோங்க. இந்த நிலையில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அருண்லால் குடும்பத்துடன் தலைமறைவானதால் பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்த வாடிக்கையாளர்கள் இரவு SRB சில்க்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு கையில் காசோலைகளுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருண்லால் அவ்வப்போது சிலருக்கு பல்வேறு உதவிகளை செய்வது போல விளம்பரப்படுத்தியதையும் வள்ளல் மகான் என்ற பட்டத்துடன் பேனர் வைத்ததையும் உண்மை என்று நம்பி பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்ததாக தெரிவித்த வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்தை மீட்டுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். SRB அருண்லால் மற்றும் அவரது மனைவி அனிதா அருண்லால் இருவரும் சேர்ந்து SRB ஃபின்சோ பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி நடத்துனாங்க. இன்னைக்கு ஒரு 2024 இதோட மெச்சூரிட்டி டேட்டு. இன்னைக்கு டேட் ஃபைனல் டேட்டு சொல்லியிருந்தார் February 4. இன்னைக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபார் த பாஸ்ட் 5 டேஸாக அவர் ஃபோன் சுவிச் ஆஃப், அவர் ஒய்ஃபோட ஃபோன் சுவிச் ஆஃப், அவங்களோட குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து TC வாங்கிட்டு எல்லாமே அப்ஸ்காண்டிங்காக ப்ரிப்பேர்டாக சேஃப்ட் அண்ட் செக்யூர். இன்னைக்கு நாங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த தரப்பு நாங்கள் காவல்துறையினரும் முறையிட்டிருக்கோம். ஸோ தக்க நடவடிக்கை எடுத்து மக்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் கேட்கிறோம். விதவிதமான சீட்டு மோசடிகள் அரங்கேறி வரும் நிலையில் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் செலுத்தினால் இதுபோல பணம் பறிபோக வாய்ப்பிருப்பதாகவும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.